அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் அகில மக்களுக்கெல்லாம் அருள் கொடியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும், சகாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களை, நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. அந்த மறுமை வாழ்க்கையை இந்த உலகத்தில் சரிவர அமைத்து கொள்வதற்காக பல்வேறு விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதை இந்த மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களாக நம்ம இல்லை. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து என்றைக்காவது ஒரு நாள் மரணித்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால், நம்முடைய மரணத்துக்கு முன்னாலே இந்த மறுமைக்கு தேவையான அதிகமான நல்லறங்களை செய்வதற்கு பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையில் அதிக தர்மம் செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களிடையும் தனித்தனியாகவே அல்லாஹ் பேசுவான். எந்த மொழிபெயர்ப்பாளரோ அந்த பேசக்கூடிய நபருக்கு விளக்கம் சொல்வதற்கு எந்த ஆளோ இல்லாத ஒரு நிலையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியானிடத்திலும் தனியாக பேசுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அந்த விசாரணை முடியக்கூடிய நேரத்தில் மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிப்பதற்கு முன்னால் அவனுக்கு முன்னால் நரகத்தை காட்டப்படும். வலது பக்கம் நரகத்தை காட்டப்படும், இடது பக்கம் நரகத்தை காட்டப்படும், முன்னிலையிலும் பின்னிலையிலும் நரகத்தை காட்டப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு, பேரிச்சம்பழத்தினுடைய சிறிய துண்டையாவது நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு தர்மத்தை பற்றி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க என்று சொன்னால், பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு என்பது எந்த அளவுக்கு சாதாரணமாக அற்பமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டையாவது அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்து நரகத்திலிருந்து நீங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அப்போ தர்மம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருப்பது என்பதை இந்த செய்தியின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தர்மம் என்று சொன்னால் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு மனிதர்களுக்கு செய்கின்ற ஒரு பொருளாதார உதவி, அந்த நேரத்தில் செய்கின்ற அந்த நிலையில் செய்கின்ற ஒரு பொருளாதார உதவி, தேவைப்படக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய பொருளாதார உதவி என்று தான் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் பொருளாதார உதவி என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய உடலிலே உயிர் எப்படி கலந்திருக்கிறதோ அதுபோல் ஒரு முஸ்லீமான ஆண்களும் பெண்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்கின்ற அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்போம் என்று சொன்னால், தர்மமாக இருந்தால் பெரிய சிறந்த ஒரு பொருளாக இருக்க வேண்டும், அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும். மனிதர்கள் பார்த்தால் கூட அந்த பொருளாதாரத்தை கொடுக்கின்ற நேரத்தில் இவ்வளவு பெரிய நிலையில் அந்த பொருளாதாரத்தை அவர் கொடுக்கிறாரே என்று மெச்ச வேண்டும் என்ற நிலையிலே தான் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எஞ்சியதை நீங்கள் தர்மம் செய்யுங்கள். எது உங்கள்கிட்ட எஞ்சி இருக்குமோ, எது மிச்சமாக இருக்குமோ, எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மம் செய்வதை நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறாங்க.
காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் செய்கின்ற எல்லா விதமான பாவமான காரியங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா தர்மத்தை வைத்திருக்கின்ற காரணத்தினால் அதிகமாக தர்மத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக மீள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, இன்றைக்கு நம்ம தர்மம் செய்யக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறோம். அந்த தர்மத்தை எப்படி செய்கிறோம், எந்த அளவிலே செய்கிறோம் என்ற நிலையிலும் சில மக்கள் இருக்கிறாங்க. சில பேர் கேட்கக்கூடிய நேரத்தில் வாரி கொடுக்கக்கூடிய மக்களும் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் தர்மம் என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த தர்மம் என்பது எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, தர்மம் என்பது சிறிதா பெரிதா என்று இருக்கக்கூடாது. அந்த தர்மம் என்று தொடர்ந்து ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டுகின்ற வழிமுறையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த தர்மம் மூலமாக நமக்கு எவ்வளவு நல்லறங்களையும் எவ்வளவு அந்தஸ்துகளையும் அல்லாஹ்விடத்தில் பெற்றுத் தருகிறது என்பதை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரவங்க இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் தெரிந்து கொண்ட பல செய்திகளை தான் நான் சொல்றேன். அந்த செய்திகளில் எது நமக்கு சிறந்ததாக இருக்குமோ, எது நமக்கு படிப்பினையாக இருக்குமோ அதை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்ட செய்திகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அதுல ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றைக்கு மனிதர்களிடத்தில் முக்கியமான ஒன்று என்னன்னா, பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது என்பது தங்களுடைய உயிர் இருக்கக்கூடிய இந்த உடலில ஸ்டாப் போட்டு ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அளவு எந்த அளவுக்கு மனிதன் நினைப்பானோ, அதுபோல அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வதை நிறைய மக்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தாங்க என்று கேட்டாலே முகம் சுளிக்கக்கூடியவர்களாக, கடுகடுத்து பேசக்கூடியவர்களாக, அந்த பொருளாதாரம் கேட்கக்கூடிய நபர்களை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக, அந்த பொருளாதாரம் தங்களிடத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்களை நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அவ்வளவு ஆசை பொருளாதாரத்தின் மீது. இங்கு இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலும் நீங்க கேளுங்க, உங்களுக்கு காசு மேல ஆசை இல்லையா என்று சொன்னா எந்த மனிதனும் ஆசை இல்லை என்று அந்த மனிதன் சொல்ல மாட்டான். எல்லா மனிதர்களுக்குமே பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் என்பது, ஆசை என்பது இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆசையை தகர்க்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, தர்மம் செய்யாம நீங்கள் முடிஞ்சு வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க பூட்டி வைத்தால், அதை பிறருக்கு கொடுக்காமல் நீங்கள் எடுத்து வைத்தால், அல்லாஹ்வுடைய அருளும் உங்களுக்கு வழங்காமல் பூட்டி வைக்கப்படும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அதை பூட்டி வைப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும் என்ற விவரத்தை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தர்மம் என்பதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நமக்கு தர்மம் செய்வது என்பது, இன்றைக்கு நம்ம இடத்துல பொருளாதார வசதி இருக்கின்ற நிலையில தர்மம் செய்கிறோம். ஆனால் ஆரம்பத்திலே முன் சென்ற சமுதாயத்தில் இருந்த நபிமார்களோடு இருந்த அந்த மக்களிடத்துல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு வாழ்ந்த அந்த மக்களிடத்துல தர்மத்தை பற்றி சொல்லப்பட்டால், தர்மத்தை பற்றி ஒரு குர்ஆனுடைய வசனம் அருளப்பட்டால், தர்மத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வம் ஊட்டினால், அவர்களுடைய தர்மம் செய்கின்ற அந்த நிலையும் நம்மோடு நிலையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு எல்லாத்துடைய ஜோப்புலையும் குறைஞ்சது ஒரு 50 ரூபா இருக்கும் அல்லது 100 ரூபா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய வசதிக்கு தக்க மாதிரி பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டுதான் ஜுமாவுக்கே வந்திருப்போம். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த சஹாபாக்களுடைய நிலை என்னவென்று சொன்னால், உணவுக்காக பிறரிடத்திலே கையேந்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள். பிறரிடத்திலே பொருளாதார தேவை உள்ளவர்களாக இருந்தாங்க. யாராவது தருவாங்களா என்ற எண்ணத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களாக இருந்தாங்க. அந்த மக்களிடத்திலே திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தர்மத்தை பற்றி அருளப்படுமையானால் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை வரலாறில் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் அவருடைய தர்மத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? கடை தெருவுக்கு செல்வார்கள். கடை தெருவுக்கு சென்று விறகுகளை வெட்டி அந்த விறகுகளை கொண்டு விற்று அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்த மக்களாக இருந்த அந்த சமூகத்தில் இருந்த மக்களை நம்ம பார்க்க முடிகிறது.
அவர்களுக்கு பொருளாதார வசதி இல்லை, இருப்பிடம் இல்லை, சரியான ஆடைகள் கிடையாது, உணவுகள் கிடையாது, தங்களுடைய தேவைகளையே நிவர்த்தி செய்ய முடியாத மக்களாக இருந்தவர்கள் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும் என்று வசனம் வந்தாலோ நபிகள் நாயகம் ஆர்வம் ஊட்டினார்களோ அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மாத்திரம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரவங்களை பல நாட்களிலே பொருளாதாரத்துக்கு சிரமப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். பல நேரங்களே பொருளாதாரத்தை வேண்டி அல்லாஹ்விடத்தில் பல சந்தர்ப்பங்களிலே துஆ செய்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டால் எப்படி செயல்படுவாங்க என்பதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா உகது மலை அளவுக்கு பெரிய ஒரு மலை தென்படுகிறது. அந்த மலையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மலையை அல்லாஹ் தஆலா எனக்கு தங்கமாக மாற்றி தந்தால் 3 இரவுக்கு மேல் இந்த பொருளாதாரம் என்பது என்னிடத்தில் இருக்காது, கடனை அடைப்பதை தவிர மற்ற அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்று சொன்னால் உகது மலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உகது மலை என்பது எவ்வளவு? வெட்டி வெட்டி எடுத்தால் கூட அதை வெட்ட முடியாத அளவுக்கு மிக பிரபலமான ஒரு மலை. அந்த மலையை அல்லாஹ் தஆலா எனக்கு தங்கமாக மாற்றி தந்தால் கூட 3 இரவுக்கு மேல் என்னிடத்தில் இருக்காது, அது அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்று சொன்னால் நம்மளுடைய அந்த நிலைப்பாடும் அவருடைய அந்த தர்மத்தினுடைய நிலைப்பாடை நீங்கள் எடுத்து பார்த்தால் மலைக்கும் மகடுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பொருளாதார உதவி என்பது, அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கின்ற அந்த பொருளாதார உதவி என்பது அவர்கள் செய்த மாதிரி அந்த பொருளாதார உதவியாக இருக்கிறதா, அல்லது நம்மளுடைய பொருளாதார உதவி என்பது எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து நீங்க பார்த்தா எல்லா நிலையிலும் பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதில் கஞ்சத்தனம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஒரு பொருளாதாரத்தை ஒரு ஆளுக்கு வாக்குறுதியை கொடுத்துருவோம், இத்தனை ரூபா தர்றோம். தர்றது என்று வாக்குறுதி அல்லாஹ்வுடைய பாதையில் வாக்குறுதி கொடுத்தா நீங்கள் யாருக்காக அந்த வாக்குறுதி கொடுக்குறீங்க? அல்லாஹ்வுடைய பாதைக்கு, அல்லாஹ்வுடைய பாதையை மார்க்கத்தை வளர்ப்பதற்காக ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி பொருளாதாரத்தை பின்தங்கிவிட்டால், ஒரு இழப்பு ஏற்பட்டால், நஷ்டம் ஏற்பட்டால், பொருளாதாரம் இல்லாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியில் கூட மாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். காரணம் என்ன? இருக்குது, எடுத்து கொடுத்தா குறைஞ்சிருமோ என்ற அந்த நிலையின் காரணத்தினால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியில் கூட மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா எப்படி மேம்படுத்துகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பூமியில 2 வானவர்கள் இறங்குகிறார்கள், 2 மலக்குமார்கள் இறங்கி அல்லாஹ்விடத்தில் அந்த யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாமல் தடுத்து கொள்கிறார்களோ இவர்களுக்காகவே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காகவே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 2 வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள். இறங்கி என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், யாரெல்லாம் தர்மத்தை அதிகப்படுத்துகிறார்களோ, வாரி வாரி மக்களுக்கு யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, இறைவா அவர்களுக்கு நீ பிரதிபலனை ஏற்படுத்துவாயா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க. மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நம்முடைய பிரார்த்தனை எப்படி? நம்ம பிரார்த்தனை செய்வோம், எப்படி பிரார்த்தனை செய்வோம்? தொழுகை முடிப்போம், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பிரார்த்தனை செய்வோம், பல கஷ்டமான நேரங்களில் பிரார்த்தனை செய்வோம். நம்மளுடைய பிரார்த்தனை இப்படி கையை ஏந்துனா நம்மளுடைய பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்தில் கேட்பது மாதிரி இருக்கும். நம்முடைய சிந்தனை என்பது எங்க? பல நேரங்களில் சிதறி எங்கெல்லாம் போய் கடைசியாக நம்மிடத்தில் வரும். நம்ம ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் நமக்கு தேவைக்கு கோரிக்கைக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையை சிதறக்கூடிய பிரார்த்தனைகளாக இருக்கிறது. மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்பது எப்படி? ஒப்புக்கொள்ளக்கூடிய, இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தூய்மையான பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனையை மலக்குமார்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்காக என்ன செய்யப்படும் என்று சொன்னால், மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்களோ இறைவா அவர்களுக்கு நீ பிரதிபலனை ஏற்படுத்துவாயா என்று ஒரு மலக்கு பிரார்த்தனை செய்வார். இன்னொரு மலக்கு என்ன சொல்வாரு?
யாரெல்லாம் கொடுக்காம எடுத்து வச்சு அதை சேமித்து வச்சு அடைக்கிறார்களோ அவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இறைவா யாரெல்லாம் தர்மம் செய்யாமல் தடுத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிரதிபலனை ஏற்படுத்தாதே, அழிவை ஏற்படுத்து என்று அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் துவா செய்வாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்றைக்கு நீங்க பாருங்க, நம்மள பெரும்பாலான மக்கள் சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரத்தில் 1% தர்மம் செய்யக்கூடிய மக்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில நம்முடைய உள்ளம் உருகி அல்லாஹ்வுடைய பாதைக்காக தர்மம் செய்யக்கூடிய சில நபர்களை தவிர ஏராளமான மக்கள் அந்த பொருளாதாரத்தை தங்களுடைய குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த பொருளாதாரத்தை செலவழித்தால் அதன் மூலமாக கிடைக்கின்ற நல்லறங்கள் என்ன, அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மை என்ன என்பதை புரியாமலே நம்ம என்ன செய்கிறோம், அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இந்த செல்வம் என்பது பசுமையானது இனிமையானது, இந்த செல்வம் என்பது பசுமையானது இனிமையானது, அது ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுக்கின்ற வரைக்கும் அது நல்ல தோழமையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு தெளிவை நமக்கு தந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேகரிக்கின்ற இந்த பொருளாதாரம் அனைத்துமே நம்ம பிள்ளைகளுக்காகவோ நம்ம குடும்பத்துக்காகவோ சேகரிக்கின்ற இந்த பொருளாதாரம் எல்லாம் நாம் மரணித்த பிறகு நமக்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார்களா? நமக்காக நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்து வாப்பாக்கு கிடைக்கட்டும், அண்ணனுக்கு கிடைக்கட்டும், தம்பிக்கு கிடைக்கட்டும், உம்மாக்கு கிடைக்கட்டும் என்று பொருளாதாரத்தை செலவழிப்பாங்களா என்று சொன்னால் செலவழிக்க மாட்டார்கள் என்பதை நிறைய சந்தர்ப்பங்கள்ல பார்க்கிறோம். உலகத்தில் உங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் நான் செய்கின்ற அந்த தர்மம் என்பது எனக்குரிய தர்மமாக மாறும். நான் இறந்து விட்டால், என்னுடைய பொருளாதாரத்தை விட்டு நான் மரணித்து விட்டால் அதை சரியான முறையில் என்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்களா என்றால் கேள்விக்குறி. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய வாரிசுகளுடைய செல்வங்களையும் எது உங்களுக்கு விருப்பமானது? உங்ககிட்டயும் பொருளாதாரம் இருக்கு, உன்னுடைய வாரிசுகிட்டையும் பொருளாதாரம் இருக்கு, இதுல எது உனக்கு விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களை பார்த்து கேட்கும் பொழுது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய பொருளாதாரம் தான் எங்களுக்கு ரொம்ப விருப்பமானது. காரணம் என்னன்னா, என்னுடைய பொருளாதாரமாக இருக்குன்னு வைங்களேன், எத்தனை ரூபா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தர்மம் செய்கிறேன், யாரும் என்ன தடுக்க முடியாது, யார் எங்கிட்ட கேட்க முடியாது. அதே நேரத்தில் என்னுடைய பையனுடைய பொருளாதாரத்தை எடுத்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செஞ்சா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துக்கிட்டே இருந்தா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் கேட்பான், நீங்க இருக்கின்ற பொருளாதாரத்தை எல்லாம் உங்களோட எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிச்சிட்டீங்க, உங்க கூட வாழ்ந்தவங்கெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டீங்க, எங்களுக்காக நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சா நாங்களும் பிறர் இடத்துல கையேந்தக்கூடிய ஒரு நிலை வரும், அதனால கவனமா நீங்க செலவழிங்க வாப்பா என்று ஒவ்வொரு மக்களும் சொல்லுவார்கள். காரணம் என்னன்னா, பொருளாதாரம் என்பது முக்கியமான ஒன்றாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொருளாதாரத்தில் உங்களுடையதா அல்லது உங்களுடைய வாரிசோடதா, என்னதாக இருந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் கொடுக்கலாம், யாரும் என்னிடத்தில் கேட்க மாட்டார்கள். அதே நேரத்தில் என்னுடைய உறவினர்களோடதோ பிள்ளைகளோடதோ அந்த பொருளாதாரமாக இருந்தால் அதை நான் யாருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நான் கொடுக்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியின் மூலமாக நமக்கு புரிகிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கின்ற இந்த நிலை சில மனிதர்களிடத்தில் எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு யாருமே பொருளாதார உதவி செய்யவே மாட்டாங்க. குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அத்தாவுடைய வழியில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அம்மாவுடைய சொந்தத்தில் வழியில் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் வெளியில் யாருக்கெல்லாம் நம்ம யாருக்கெல்லாம் மார்க்கம் வலியுறுத்தி தர்மம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அவர்களுக்கு யாருக்குமே அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கவே மாட்டோம்.
ஏனென்று சொன்னால் விளம்பரம் வராமல் போய்விடும் என்ற காரணத்தினால வெளியில எல்லாத்துக்கும் கொடுப்போம். பள்ளிவாசலுக்கு கேட்கிறாரா, கொடுத்துருவோம். மதரசா கேட்கிறாங்களா, கொடுத்துருவோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ யாருக்காவது அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பாங்களா என்று சொன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய மாட்டாங்க. குடும்பத்தாருக்கு ஒரு முன்னுரிமையே தராத ஒரு மக்களாக நிறைய மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் நடந்து வர்றான். எங்கிருந்து வர்றான்? ரொம்ப தொலைவில் வேலைக்கு வர்றான். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா வசதி உள்ள ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வரக்கூடிய இடம் எங்க? ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ் ஏறி காந்திபுரத்துக்கு வேலைக்கு போறான். அவங்க யாரு? அவங்க வாப்பா தான் அவங்களுடைய அந்த பையனுடைய அண்ணன் தம்பிகளை, வாப்பாவுடைய அண்ணன் தம்பிகளை எல்லாம் அவர் தான் உழைத்து சின்னதிலிருந்தே உழைத்து அவர்களை முன்னேற்றி அவர் இறந்துட்டாரு. ஆனால் அவர் இறந்த பிறகும் கூட அவர்கள் செல்வ செழிப்பிலே இருக்கிறாங்க. பெரியத்தா மக்கள்லாம், சின்னத்தா மக்கள் கூட பிறந்த சின்னத்தாவுடைய மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில வாடகை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தருவாங்க. எப்ப தருவாங்கன்னா, நோம்புக்கு வருதல்ல, முதல் நோம்புக்கு வரும்போது ஒரு அரிசி மூட்டையை கொடுப்பாங்க, ஆளுக்கு ஒரு துணியை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு யாராவது வீட்டில் மவுத்தா போயிட்டாங்கன்னா அந்த மவுத்து செலவை ஏற்றுக்கிறேன்னு வந்து முன்னாடி நிற்பாங்களே தவிர மற்ற நேரத்தில் எந்த நேரத்திலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பொருளாதார உதவி செய்ய மாட்டாங்க என்று அந்த பையன் சொன்னதை கேட்குறோம். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் உறவினர்களுக்கு தர்மம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் உறவினர்களுக்கு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட கூலி என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லும் பொழுது 2 மடங்கான கூலி இருக்கிறது. 2 மடங்கான கூலி என்பது என்ன? ஒன்று தர்மம் செய்ததற்கு உண்டான கூலி, இன்னொன்று அந்த உறவை நீ பேணியதற்கான உண்டான கூலி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்னை ஆயிஷா நாயகி வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. போகும்போது அன்னை ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய அடிமையை நான் விடுதலை செஞ்சுட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவங்க கேட்குறாங்க, யாருக்கு கொடுத்த? வேற ஆளுக்கு கொடுத்தேன். அதையே உன்னுடைய தாயாருடைய உறவினர்களுக்கு நீ கொடுத்திருந்தால் உனக்கு தர்மம் செய்த 2 மடங்கான கூலி இருக்கிறது. ஒன்று நீ தர்மம் செய்ததற்குண்டான கூலி, இன்னொன்று உறவை பேணியதற்குண்டான கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த உறவுகளை குறித்தும் அந்த தர்மத்தை குறித்தும் அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த நல்லறங்களை குறித்தும் வலியுறுத்தி பேசுறாங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, தர்மம் நம்ம செய்யறோம்ல, தர்மம் செய்கின்ற அந்த தர்மம் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து நம்ம இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பொருளாகத்தான் நம்ம பார்வைக்கு தெரிகிறது. மறுமை நாளில் என்ன ஆகும் என்று சொன்னால், பலவிதமாக நாம் செய்கின்ற அந்த தர்மம் எல்லாம் பலவிதமாக பெருகி அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாம் நமக்கு உருவாக்குகிறது. எப்படி உருவாக்குறது? இன்றைக்கு நம்ம 5 ரூபா கொடுப்போம், 10 ரூபா கொடுப்போம், 100 ரூபா கொடுப்போம், 1000 ரூபா கொடுப்போம். எவ்வளவு வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வர்றோமா? கொடுத்துக்கிட்டே வர்றத நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டே தான் வர்றோம். எப்படி கொடுத்துட்டு வர்றோம்? ஒரு சீட்டு போட்டு ஒரு சீட்டை அடைச்சி 1 லட்சம் ரூபாயை திருப்பி நம்ம வாங்கும்போது எந்த மகிழ்ச்சி நமக்கு வருகிறதோ இதே மகிழ்ச்சி அல்லாஹ் தஆலா மறுமையிலே அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செய்கின்ற அந்த தர்மத்தை அல்லாஹ் நமக்கு காட்டுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுத்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய பாதையில இந்த ஒட்டகத்தை நான் தர்மம் செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்கு பகரமாக மறுமை நாளில் 700 ஒட்டகங்களை அல்லாஹ் தஆலா கடிவாளமிட்ட ஒட்டகங்களை உனக்கு தருவான். இதற்கு பகரமாக எதுக்கு? ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்ச இந்த தர்மத்தை அல்லாஹ் எடுத்துக்கொண்டு அதை 700ஆக மாற்றி அதை மறுமை நாளில் உன்னிடத்தில் அல்லாஹ் காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியும் பார்க்க முடியாது. அப்ப இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது செய்கின்ற எந்த ஒரு நல்லறமும் தான் உலகத்தில் நிலைத்திருக்கும். மரணத்துக்கு பின்னாடி செய்வதற்குண்டான வழிமுறைகளைத்தான் இஸ்லாம் காட்டுகின்ற அந்த வழிமுறைகளில் தான் பல வழிமுறைகளில் வணக்க வழிபாடுகளில் ஒன்று தர்மம் செய்வது முக்கியமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமான தர்மம் செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாற வேண்டும்.
இங்கே வராத பிற மக்களுக்கு இந்த செய்திகளை சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை கொடுப்பதற்கு ரொம்பவும் சிரமமான ஒரு நிலை, மனதுக்கே ஒரு நெருக்கடியான ஒரு நிலை ஏற்படுகின்ற ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கும் பொழுது நாம் செய்கின்ற நல்லறங்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அவ்வாறு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை ஆக்கியிருக்கிறார்.